வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுவாங்க சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு தீனி, ஓத்தா பேரு சக்கரை, ஓம் பேரு தேனப்பேன். ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக. செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல? போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம். அவர் என்னமா கேளு உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி. இருக்குடா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விஷம் வச்சிருவா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர். கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அண்ணே பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏண்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50,000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் யாருக்கு பாக்கணும்? எனக்கு இல்ல. எனக்கும் இல்ல. அப்ப எனக்கும் இல்ல. ஏய் எல்லாரும் வேணாம், யாருக்கு தான் பாக்குறது? தம்பி அப்ப உங்களுக்கு பாப்பா. வைங்க. உங்க பேர் பொம்மை முதல்வரா? ஆமா. கேவலமான பிறப்பு. கடைசி வரைக்கும் பிராடத்தனம் பண்ணியே வாழ்ந்து எலெக்ஷன் டைம்ல போய் வாக்குறுதி கொடுத்துட்டு ஸ்டாலின் நான் வராரு விடியல் தர போறாருன்னு ஃபன் பண்றது உங்க பெரிய பொழப்பா இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே. நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. மிரட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே 2 நாளா.